வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா ரவீந்திரன். நம்ம நாட்டில் எத்தனையோ விதமான ஜோதிட முறைகள் உண்டுங்க. அதை சொல்லி கொடுத்த ஜோதிடர்களும் உண்டு, கற்றுக்கிட்டவங்களும் உண்டுங்க. இங்கே ஒரு சில ஜோதிடங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, குறி கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மருளாளிகள்கிட்ட தங்கள் பிரச்சனைகளை சொல்லி பலன் கேட்கணுன்ட்டு போவாங்க. ஆனால் இவங்க போன உடனே இவங்கள பார்த்துட்டு இவங்க என்னத்துக்காக வந்திருக்காங்க, இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்ற விஷயத்தை தெளிவுபட கூறி நடக்கும் நடக்காது இந்த பரிகாரங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சரிங்களா? இதை குறி கேட்கறதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அருள் வாக்கு கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான ஜோதிடம்னு கூட சொல்லலாம். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். மனிதன் இறந்ததுக்கப்புறம் ஆவியாக மாறுகிறார். ஆவியானதுக்கு அப்புறமேட்டு தேவதைகளின் கைகளில் போகிறான். தேவதைகள் தெய்வத்திட்ட கொண்டு போய் சேர்க்குது. தெய்வம் இறைநிலையை காமிக்குது. அப்போது இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சமாதி நிலைக்கு உண்டான அமைப்பு. சரிங்களா? தெய்வ நிலைன்னு சொல்கிறது திருப்பதி பெருமாள், பழனி முருகனும், சமயபுரம் மகமாயி இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இவங்கெல்லாம் தெய்வ நிலை கொண்டானவங்க. தேவதை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு, முனி, பேச்சியாயி, செல்லாயி அப்படின்லாம் சொல்லி பிடாரி தெய்வங்கள்னு சொல்லி கிராமிய தேவதைகள்னு சொல்லி பூஜை செய்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் தேவதைகள் கேட்டகரியில் வர்றவங்க. இவங்களுக்கு கீழே ஆவி நிலை, இறந்து போன மனிதனோட ஆவி. இவங்கள தான் 7 அடுக்குக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறாங்க. முதல் அடுக்கில் தான் மனிதனோட ஆவிகள் உண்டு அப்படின்னு அக்கல்ட் சயின்ஸில் சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ ஜோதிடம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இறந்து போன ஒரு மனுஷன் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டான், தூக்க மாட்டிக்கிட்டான். இந்த ஏதோ ஒரு வகையில் அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. அவன் யார் உடம்பு முடியாது பொந்துக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை தெய்வம் சொல்லுது, அருள் வாக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏமாற்றும் நபர்கள் உண்டு, ஏமாறும் நபர்களும் உண்டு. சரிங்களா? அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த மாதிரி ஜோதிடம் பொய்யா தான் போகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆண் குழந்தை வேணும்னு பல முறை போய் கேட்டோம், அவருக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. அப்போ எல்லாத்தையும் திட்டினார். என்ன சொல்லி பொய் சொல்கிறாங்க, அருள் வாக்கு சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? முதல்ல இந்த நிலையை தெரிஞ்சுக்கணும். எந்த அமைப்பில் இருந்து அவங்க ஜோதிடம் சொல்கிறாங்க. 2வது, இந்த தேவதைகளை உடலில் அமர்த்துறது. அதாவது அழைப்பாங்க, குச்சி கையில் வச்சுருப்பாங்க, கொட்டாவி விடுவாங்க, தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்குவாங்க. சில பேர் சூடத்தை சாப்பிடுவாங்க, சில பேர் அருவா மேலே நிற்பாங்க. நின்று தேவதைகள் அழைத்து ஜோதிடம் சொல்லுவாங்க. அவங்க மருளாளிகள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இது ஒரு வகையான நிலை. 3வது நிலை அருள் நிலை. அருள் நிலைன்றப்ப தெய்வங்கள் தாங்க, பேசவே மாட்டாங்க. உபாசனைன்னு சொல்லுவாங்க. அது தெய்வ நிலை. அது ஆஞ்சநேயர் உபாசனை கூட இருக்கிறாங்க, முருகன் உபாசனைக்காரவங்க இருக்காங்க, அம்பாள் உபாசனைக்காரவங்க நிறையா பேர் இருக்காங்க. இவங்க உபாசனை தெய்வங்களாக அவங்கள வணங்கி என்ன காரணத்துக்காக இவங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, குலதெய்வத்தோட கோபம் இருக்கா, சாபம் இருக்கா, தேவதைகள், பேய், பிசாசு, விடாதீங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாவது இவங்க மாட்டியிருக்காங்களான்னு கேட்க சொல்லுவாங்க. இது ஒரு நிலை. அப்போது இந்த நிலை எதுவும் தெரியாமல் போய் எல்லா ஜோதிடத்தையும் தப்பாகவும் சொல்லக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும்.